ஒருவேளை நிஜமாவே சமாதி ஆயிட்டா என்னடி பண்றது? அதுக்காக நாம உடன்கட்டு ஏற முடியுமா? அவங்களாவது சமாதியில இறங்குறதாவது. நீ தைரியமாயிரு. அம்மா, ஒரு அதிசயத்தை கேட்டீங்களா? காதல்ல தோல்வி அடைஞ்ச யாரோ 2 பேரு உயிரோட சமாதி ஆக போறாங்களா? தமக்கு மைதானம் பக்கம் ஒரே கூட்டமா இருக்குமா? இங்க பாத்தியாடா, ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது. இதையும் மூடிட்டோம், அப்புறம் போயிட வேண்டியதான். பயணம் போயிடுவோம். காதல் சமாதி காண தவறாதீர்கள். கட்டணம் கிடையாது. இன்னும் 3 கல் வைத்தால் போதும். மூச்சே நின்று விடும். காதல் சமாதி காண தவறாதீர்கள். கட்டணம் கிடையாது. காதல் சமாதி. என்னையா வேடிக்கை? சாகுது வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. அவங்கதான் பைத்தியக்காரத்தனமா சாக போறாங்கன்னா நீங்களும் வேடிக்கை பாக்குறீங்களா? போங்கயா. நிஜமாவே சமாதிக்குள்ள இறங்கிட்டாங்களே. இப்ப என்னடி பண்றது? இப்ப கூட ஒண்ணும் குடிமுடி போகல. காதலுக்கு சம்மதம்னா கல்ல எடுத்துறோம், இல்லன்னா உள்ளேயே செத்துருவோம். செத்துடுவோம். சம்மதமா? சம்மதம் சம்மதம் சம்மதம். ஏய், அம்மா குடிச்சாங்கடா. ராஜா, ஜானகி, ரமா, தங்கமுத்து. ஹலோ ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். உங்க பையங்க 2 பேரும் உயிரோட சமாதியில இறங்க போறோம்னு ஊரையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஒரே கலாட்டா பண்றாங்களாம். அப்படியா? ஆமா. பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்யற யாரையும் நாங்க கைது செய்யலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தா நாங்க கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். நான் கண்டித்து வைக்கிறேன் சார். ரைட். என்னடா அது? டெலிபோன், தொலைபேசி. நான் பெத்த கழுதைங்களா அது டெலிபோன் எனக்கு தெரியும்டா. நில்லாங்க. ஏண்டா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உங்களை பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. என்னடா அது? நீங்க தானே பேசுறீங்க, எங்களை கேட்டா. அப்பா அது ரொம்ப பழசு சார். இதோ புதுசு வந்திருக்கு, அதை விசாரிக்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? வயிற்று வலி. டாக்டர் கேக்குற மாதிரி கேக்குறீங்கப்பா. சும்மா இருடா. வந்தா சொல்லையா, சும்மா நின்னுகிட்டே இருந்தா. சார், நான் அம்பியா தியேட்டர் மேனேஜர். உங்க பிள்ளைங்க 2 பேரும் நேத்துக்கு நம்ம தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க. படம் 3 ரீல் ஓடிக்கணும் சார். அதுக்குள்ள ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஏதோ சுமாரா இருந்துச்சு. இவங்க சொல்றாங்க பாக்கி படத்தை நாங்க பார்க்க மாட்டோம், அந்த பாட்டை மாத்திரம் திருப்பி போடு, அதை பார்த்துட்டு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாங்க சார். நான் இவங்க பாக்குறதா பொதுஜனங்களை பாக்குறதா? நீ இவங்களை கேட்கறதானயா? கேட்டா சீமான சிதம்பரத்தோட பிள்ளைங்க அப்படின்னு மிரட்டுறாங்க சார். என்னையா அது அக்கறமா இருக்கு அப்படின்னா தியேட்டரே விலை பேசுறாங்க. தியேட்டரை விக்கிறதுக்கு நான் யார் சார்? சாதாரண மேனேஜர். 2 பொண்டாட்டிக்காரன் சார். கடைசியில என்னையா செய்த? அதான் கல்யாணம் பண்ணிட்டாச்சே. சும்மா என்னையா செய்த நீ? வேற வழி இல்லாம இன்டர்வல்ல போட்டு காட்டல சார். அறிவு இருக்குதா உனக்கு? அறிவு இல்லாம இவங்க தான் கேட்டான்னா நீ போட்டு காட்டினு பெருமையை சொல்லிட்டு போக வந்துட்டியா? போய் வழியா பிரமாணப்பா பிரமாணப்பா. சும்மா இருக்கா? அதோ இருக்காரு. வாங்க போ. உங்க பிள்ளைங்கன்னு நாங்களும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தோம் சார். பிள்ளைங்களை செத்தா மாத்திரம் போறாது, அத நல்ல முறையில வளர்க்கவும் தெரியணும். ஏன் என்னாச்சு? காலி பசங்களை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு நான் உயிரோட சமாதி ஆக போறேன்னு எந்த பெரிய கட்ச பிள்ளை சார் சொல்லுவான்? ஓஹோ, அந்த சமாதி சமாச்சாரமா? என்னடா சொல்றீங்க? ஒண்ணு இல்லப்பா. என் வார்த்தைக்கு எதிர்பார்த்து பேசுறியாரு என் பையன். இப்ப என்னடான்னா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு குழியை வெட்டி வச்சுக்கிட்டு நான் காதலிக்கிற பெண்ணை எனக்கு கட்டி வைக்கிறீங்களா இல்ல சமாதியில உயிரை விடட்டுமாங்கிறான். எல்லாம் உங்க பிள்ளைங்க கத்து கொடுத்த பாடம் சார். உயிரை விட சொல்றதானயா? அப்பதான் வழிக்கு வருவாங்க. உயிரை விடவா? நல்லா இருக்குது நியாயம். உங்க பிள்ளைகளை அடக்க வழி தெரியல, ஊரா வீட்டு பிள்ளைக்கு உபதேசம் பண்றீங்களா? மான மரியாதைக்கு பங்கம் வர்றாப்புல எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நான் உங்க மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். வெளியே தெரியாம கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டிருப்பேன். வாங்கய்யா போதும். உங்களை நீங்க தான் மிஸ்டர் சிதம்பரமா? நான் தான் வக்கீல் வரதராஜன், திருமூர்த்தி நகர். உங்க மகனுங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்ல போறீங்க புதுசா சொல்லுங்க. செவரியாரை குதிச்சு வீட்டுக்கு வந்தாங்க. சூரியரை குச்சாங்களா? முன்பக்கமா இல்ல, தோட்டப்புறமா வந்தாங்க. என்னடான்னு கேட்டா பெண் பார்க்க வந்தேன்றாங்க. உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவங்க உங்க பிள்ளைங்க. உடனே அந்த கம்ப்ளைண்ட வாங்கி நானே கிழிச்சு போட்டுட்டேன். வேற எந்த வீட்டு பிள்ளைகளா இருந்தாலும் மண்டையில அடிச்சிருப்பேன், மண்டையிலே அடிச்சிருப்பேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஐ லீவ் இட் டு யூ. நான் வர்றேன். சூரியரை குச்சிங்களா? அப்பா, மேக்கப் இல்லாம பொண்ணு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான் சௌரியை குதிச்சோம். மானக்கட்டப்பட்டா என் மானத்தை வாங்கறதுக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா? சூடு சொரணை வெக்க ஏதாவது இருந்தது மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காங்க.
அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? 4 பேர் வந்து கண்ணா பின்னாடி என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. தெருவுல தலை தூக்கி நடக்க முடியாம பண்ணிட்டாங்க. மறுபடியும் அந்த கழுதைகளை இங்க பார்த்து பாத்தியா பாத்தியா வெட்கம் இருந்தா இங்க வந்து உட்கார்ந்து பாருங்களா. டேய் எந்திரிக்கிறா எந்திரிக்கிறா போங்கடா போங்க. அறியாத பிள்ளைங்க அவங்க எங்க வெளியில போவாங்க? அறியாத பிள்ளைங்களா? அதனாலதான் வெளியே போக சொல்றேன். இந்த உலகத்துல வெளியே போய் கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த 2 மட கழுதைகளுக்கு அறிவு வரும். போங்கடா. நீ போகல வேண்டாங்க. ஓடி என்னங்க? போய் டேய் நீங்க எனக்கு பிள்ளைங்க இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்லடா. ஏதாவது ஒண்ணு ஒத்துங்கப்பா. உங்கடா அறிவு கட்ட ராஸ்கல். ஜானகி இவர் அப்பா இல்ல மோடனம் வயசானாலும் நல்ல வலு இருக்குடா அப்பா. அப்பா பெரிய அப்பா நம்மள பார்த்த பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஐ சே கெட் அவுட். இவரை என்னடா செய்யலாம்? என் பிள்ளைங்க இல்லைன்னு சொன்ன இதே வாயால என் பிள்ளைங்க தான் சொல்ல வைப்போம். முடியுமா? கதையிலே சொல்ல வைப்போம். வாடா. அப்பா என்னடா வாசப்படியே மிதிக்காதீங்கடாங்கிறாரு. நீங்க கொல்ல பக்கம் வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? சிதம்பரம்னு அவருக்கு பேர் வச்சாங்க. ஊரு பேரு கேட்ட மாதிரி எங்க விஷயத்துல ஒத்த காலியே தான் நிக்கிறாரு. நீங்களும் ஒவ்வொரு தகராறா பண்ணிக்கிறீங்க. அவர் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி. தகுந்த மாதிரி தானே, தகாத மாதிரி கிடையாது. அதுக்காக பிள்ளைகளை இல்லைன்னு சொல்றதா? திருப்பி கேட்டா எவ்வளவுதான் செஞ்சோம். 4 நாளைக்கு பொறுத்துக்கோங்கப்பா, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஐயோ நம்ம கொடைக்கானல் பங்களால போய் இருங்க, அப்புறம் வரலாம். அப்புறமும் நம்மளா தான் வரணும் போல் இருக்கு. அம்மா நாங்களா வர மாட்டோம், அவரை கூப்பிடணும். நீ மகனாடா அப்படின்னு கேட்டா அதே அவர் வாயால வாடா என் மகனே அப்படின்னு கூப்பிட வைக்கிறனா இல்லையா பாரு. அதெல்லாம் வந்து கூப்பிடுவாருப்பா. இந்த பணம் வச்சுக்கோ, அப்பாவுக்கு தெரியப்படாது. திருநியா? அதெல்லாம் எனக்கு செலவுக்கு வச்சுக்கோ. இவனுக்கு எல்லாம் இதுலயும் இருக்கு. முத்து ஜானகி உடம்ப நல்லா பாத்துக்கோங்கப்பா. வேலைக்கு சாப்பிடுங்க, ஜாக்கிரதையா இருங்க. என்னையா வரும்போதே கேட்ட சாத்திர எங்களை தெரியுமில்ல? தெரிஞ்சுதான் சாத்திர. ஐயா இருக்காரா? இல்ல. அப்பா பொண்ணு இருக்காங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அப்படின்னா உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு ஐயா உத்தரவு. ஐயா உத்தரவு. சரி
இனித்த செங்கனி சுவைப்பதற்கோர் ஆள் வந்ததோ பெண்ணுக்கொரு பட்டம் கொடுத்தான் மஞ்சள் மின்னூல் கொண்டு கட்டி இழுத்தான் வலை விரித்தோர் குயில் பிடித்திட யார் வந்தது குயில் பிடித்ததும் கதை படித்திட யார் வந்தது கதை படித்தொரு மனம் முடித்திட யார் வந்தது மனம் முடித்தொரு சுகம் கொடுத்திட யார் வந்தது மஞ்சள் மின்னூல் கொண்டு கட்டி இழுத்தான் அல்லி மலர் போல் மெல்ல மிதக்க விட்டான் ஆசை என்னும் வானத்தில் பறக்க விட்டான் ஆசை என்னும் வானத்தில் பறக்க விட்டான் பெண்ணுக்கொரு பட்டம் கொடுத்தான். இத பாத்தியா? வீடு யாருக்கு? எங்களுக்குள் தகராறு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். கொடைக்கானல் வரவும். பட்டத்தை தூது அனுப்பியிருக்காங்க. என்ன இது? எனக்கு ஒண்ணு விளங்கவே இல்ல. கொடைக்கானல் எப்படி போறது? இன்னும் 2 நாள்ல அப்பா ஒரு கேஸ் விஷயமா மெட்ராஸ் வராரு. அந்த டைம்ல கொடைக்கானல் போயிட்டு வருவோம். அது வரைக்கும் மூச்சு விடக்கூடாது. காத்தாடியில காதல் கடிதமா? இருக்கட்டும் இருக்கட்டும். தண்ணியில போகுமா? என்ன தரையிலயா போகும்? படகுல போறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். அது மாத்திரம் இல்ல, நிறைய தண்ணியும் நல்ல துடுப்பு வேணும். இருக்குல்ல? இருக்கு. என்ன கேக்குற? சத்தியமா விசாரிக்க சொன்ன. படகுல போறதுக்கு வாடகை என்ன கேக்குற? தலைக்கு 2 ரூபாய். உடம்புக்கு கிண்டல் பண்றியா? இல்லையா, 2 ரூபா தானே. சரி, நீ வெளியே வா, நாங்க படகுல ஏறிட்டு போறோம். முடியாது, நானும் கூட வருவேன். தனியா தரமாட்டேன். சரி, விலைக்கே முடியா? தரமாட்டேன். தரமாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? வாடா, நமக்கு வழி இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்ககிட்ட விஷயத்தை மறைக்கிறது சரியில்லை. உண்மையை சொல்லிடுறேன் சார். சிதம்பரத்தோட மகன் ஜானகிராம அவர் நிறைவாவே 2 நாளா இருக்கா சார். காதலா? ஆமா சார். சிவரேறி குதிச்ச பயலோட காதலா? வீட்டுக்கு பின்பக்கமா வந்தவனே முன்பக்கமா வரவேற்கணுமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. ஜுரம் வரட்டும், ஜல்லி வரட்டும், அதை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது. ஐ டோன்ட் கேர். என் வீட்டுக்குள்ள காதல் கீதல் பேசவே கூடாது. ஆமா, வேணும்னா அந்த பையலுக்கே கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறேன். தட் ஐ கேன் டூ. ராஜாமணி ரமாவும் பரப்பிட்டு கொடைக்கானல் வர்றா. தந்தி வந்திருக்கா? யாரு வர்ற? தந்தி வந்திருக்கு. ராஜாமணி ஐயரும் ரமாமணி முதலியாரும் பரப்பிட்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தன் குறுக்க குறுக்க டிஸ்போஸ் பண்ணேன்டா. இருடா. ஏன்பா வாட்ச்மேன், எப்போதும் என் வீட்டையே நீ வாட்ச் பண்ணிட்டு இருந்தா எப்படி? உன் வீட்டை வாட்ச் பண்ணவே மாட்டியா? லீவ்ல போக மாட்டேன்? ஐயோ பாவம், நீதான். நிஜமா சொல்றீங்க? ஏன்பா, உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? 15 ரூபா பணமும் ஒரு நாள் லீவ் கொடுத்தா இன்னைக்கே போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். பிச்சை புத்தி. இந்த 50 ரூபா பணமும் 4 நாள் லீவும் தர்றேன். இன்று போய் நாளை வராதே, 5வது நாள் வா. அதுக்கு மத்தியில வரக்கூடாது, தலையை காட்டக்கூடாது. போயிட்டு வா. ரமாமணி, ரமாமணி, முதலியா, ரமாமணி முதலியா, ராஜாமணி ஐயா, ராஜாமணி ஐயா. ஐயனி முதலாளி என்னப்பா வேடிக்கை? போயப்பா. பிள்ளைங்களை வீட்டை விட்டு துரத்திட்டு இரும்பு மனசை வச்சுக்கிட்டு கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? நீங்க பிள்ளைங்களுக்கு அது என்னது அட்ஜஸ்ட் பண்றீங்க. அஞ்சஸ் அநியாயம். இங்கிலீஷா? ஏய், மறுபடியும் நீ இங்கிலீஷ் பேசுன, இங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க. பாவம் பிள்ளைங்க. சட்னி இல்லைன்னா இட்லி சாப்பிட மாட்டாங்க. காப்பியில கொஞ்சம் சீனி குறைஞ்சா கூட காப்பி குடிக்க மாட்டாங்க.
சில்லறை இல்லைன்னா ஹோட்டலுக்கு போக மாட்டாங்க. ஆமா, இவனுங்க ஹோட்டலுக்கு போனா எல்லா ஹோட்டலையும் இழுத்து மூடிட போறாங்க. கிடக்குறாங்க கழுதை. அந்த கழுதைகளை பத்தி பேச்சு என்கிட்ட இருக்காது. ஆமா, மகனே இல்லைன்னு சொன்ன அதே அப்பா வாயால நீதான் என் மகன், நீதான் என் மகன் அப்படின்னு கதற கதற கூப்பிட வைக்கணும். அதுக்கு திட்டம் காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போய் மலை மேல உட்காந்துக்கோமா? மடையா, மலை மேல இவ்வளவு உயரத்துல உட்கார்ந்து இருக்கிய கழுதை, கீழே விழுந்து கையக்கார ஒடிச்சுக்கு போறீங்கடா, இறங்குங்கடா அப்படின்னு சொல்லுவாரே தவிர மகனேன்னு சொல்ல மாட்டாரா. அப்பாவிய மலை மேல ஏற்றிடுவோமா? மாடிப்படியே ஏற முடியாத உருவம் மலை மேல எங்கடா ஏறப்பறாரு? மறுபடியும் மடையா மடையா, திட்டம் எதையாவது கண்டுபிடிப்போம். பெரிய விஞ்ஞானிகளாகும், உலகம் போற்று மேதாவிகளான இந்த பிள்ளைங்க யாரு யாருன்னு ஊரே கேட்கும். அப்போ என் பிள்ளைக்குதான் என் பிள்ளைக்குதான் அப்பா சொல்ல மாட்டாரா? விஞ்ஞானிகளாவா? அதுக்கு புத்திசாலித்தனம் வேணுமே. அதான் நம்ம கிட்ட இல்லையே. இருக்கிறத வச்சு ஏதாவது பண்ணுவோம். மடத்தனமா ஏதாவது செய்வோமா? அதான் நம்ம கிட்ட இருக்கே. அதெல்லாம் வேணாம். பேசாம ஒரு கசாப்பு கடை ஆரம்பிப்போம் அப்பா பேர்ல. இதுதான் சீமான் சிதம்பரத்தோட கறிக்கடை அப்படின்னு ஒரு போர்டு எழுதி ஆடு தொங்குமே, அது மேல இந்த போர்டை தொங்க விட்டுருவோம். ஐயோ மானம் போகுதுடா, பிள்ளைங்களே வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்க மாட்டாரு. மானம் போகுதா? போறதுக்கு எங்கடா மிச்சம் வச்சிருக்கோம்? நம்ம ஒண்ணுமே மிச்சம் வைக்கிறியா? பெத்த பாசத்தை தவிர வேற என்னடா மிச்சம் வச்சோம்? அப்பா கேதுரா பெத்த பாசம், அம்மா தானடா பெத்தாங்க, அவங்களுக்கு தான் பெத்த பாசம். இவருக்கு ரத்த பாசம். ரத்த பாசம் ஜனகி, ரத்த பாசம். இதை வச்ச ஒரு பிளான். அப்படின்னா என் மேல ரத்தம், உன் மேல பாசம். அப்படின்னா எத்தனை தரம் கேட்டாலும் அதேதான். ஜானகி, நீ என்ன கொலை பண்ற. கொலையா? கொலை பண்ற மாதிரி. அப்புறம் உனக்கு தூக்கு. தூக்கா? தொங்குற மாதிரி. விளக்கமா சொல்றா. நீ என்ன கொன்னுட்ட மாதிரி நடிக்கணும். என்ன பார்த்து அப்பா மகனே மகனேன்னு கதறணும். செத்த நானும் உயிரோடு இருக்கிற நீயும் அவரை பார்த்து சிரிக்கணும். கரெக்டா. அப்ப கூட அப்பா கதறலடா, அம்மா சும்மா விடுவாங்களா? ஜானகி, நம்ம போடுற திட்டம் அழகா முறையா பிரமாதமா இருக்கணும். சரி, நான் ஏன்டா உன்னை கொலை பண்ணணும்? நீ என்ன கொலை பண்ணிட? நம்ப மாட்டாங்க. அப்பாவுக்கு தெரியும் நான் கையாளாகாதவன். ஜானகி, நம்ம போடுற திட்டம் ஒழுங்கா நிறைவேறணும்னா நீதான் என்ன கொலை பண்ணணும். எங்க? இங்க. உன்னை எங்க குத்துனால்தான் செத்து போயிடுடா. எந்த இடம்? வாட் இஸ் லொகேஷன்? லொகேஷன் இங்கேயே, கொடைக்கானல்லையே. சரி, நான் உன்னை கொலை பண்ணிட்ட மாதிரி நடிக்கணும்னா உனக்கு எனக்கு விரோதம் வேணும். அதுக்கு யார் சாட்சி? சாட்சி சாட்சி சாட்சி. டெலிகிராம் ஐடியா. நம்ம சண்டைக்கு சாட்சி வர போறாங்களே, ரமாவும் ராஜாமணியும் அவங்கதான். கரெக்டா? அப்போ அவங்க முன்னாடி நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கணும். எப்போ? அவங்க வர்றப்போ. அவங்க கண்டாதான் வரங்கடா. ஆரம்பி. ஐயோ சொன்னாரே. ஏய் ஜானகி, ஜானகி உள்ள உள்ள உள்ள. எங்க அப்பா என்ன பார்த்து நீ என் பிள்ளை எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போட மாட்டாரு. எல்லாம் இவனால கொண்டுடுவேன்டா. என்ன கொள்ளுவே உன்னை போடவே எல்லாம் இவனால. அப்பா இல்ல, அவர் சொத்துல பாதி எனக்கு தரேன்னு சொன்னாரு. இவன் தான் நான் சம்மதிக்க மாட்டேன்டா. என் மனது குமிருது. இந்த பயலுக்கு சொத்துல பாதியா? இது அக்கிரமம் இல்ல, இது அநியாயம் இல்ல. எது அநியாயம்? எது அக்கிரமம்? இத்தனை நாள் வரைக்கும் அண்ணன் தம்பி சொந்தம் கொண்டாடிட்டு சொந்த விஷயம் வந்த உடனே சொந்த பிள்ளை வந்த பிள்ளை தகராறு பண்றியா? எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சி கூட பார்த்தேன். எந்த கெஞ்சி அப்பா மிஞ்சி மிஞ்சி போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ரேட்ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. ஒண்ணு இவனா இல்ல நானா? ஏன் சொல்லல? அம்மா தான் அம்மா தான் பாவம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கல்யாண விஷயமா தகவல் அனுப்பியிருந்தீங்க. அதுக்குள்ள ஏதோ குழப்பம் நடந்து போச்சு. சின்னஞ்சிறுசுகள் அப்படித்தானே இருக்கும். ஏன் சார், கிறுக்கன்னு தெரிஞ்சுமா அவருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் நாம எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க நிக்கணும்? நான் குறுக்கதான் நிப்பேன். வேற விஷயம் இருந்தா பேசுங்க. அந்த கழுதைகளை பத்தி மாத்திரம் என்கிட்ட பேசாதீங்க. பசங்களை திட்டுறதே எனக்கு யூஷுவலா போச்சு. யூசுவல்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். இவ கொஞ்சம் பயப்படுவா. பசங்க இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டானுங்க. எல்லாம் போக போக தன்னால சரியா போயிடும். நான் இப்ப மெட்ராஸுக்கு அவசரமா போறேன். அங்க என் கிளையண்ட் ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அப்ப அவசியம் போக வேண்டியதுதான். ஆமாங்க, அவருக்கு ஐயா வக்கீல் மட்டும் இல்லைங்க, வைத்தியரும் கூட தான். ஆமா, ஏன்னா
எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்து போச்சுன்னா சொத்துக்களை பத்தி முடிவெடுக்கணும். எல்லாம் முடிஞ்சு போறதுக்குள்ள உயிலே எழுதிடணும். உயிலா? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? நான் மெட்ராஸுக்கு போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்குவோம். நாம தான் நெருங்கிட்டுமே. இருக்கட்டும் நான் பேசிக்கிறேன். நமக்குள்ள சம்பந்தம் ஏற்படுதோ இல்லையோ, இனிமே நீங்க தான் நம்ம குடும்பத்து வக்கீல். என்ன சொல்றீங்க? நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க? எதுக்கு? சரி, என்னப்பா சொல்ற? சரிப்பா. நம்ம பேச்சு நடிப்பு இதெல்லாம் உண்மையில நம்பித்தான் வந்த பெண்கள் திரும்பி போயிட்டாங்க. சரி, அடுத்து நம்ம திட்டப்படி கொலை எங்க நடக்குது, எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குது? இங்கதான் நடக்குது. நம்ம ரெண்டு பேரும் ஆப்பிள நறுக்கிட்டே பேசிட்டே இருக்கிறோம். வாக்குவாதம் முத்துது. அறிவிக்கணும் உனக்கு? இல்ல அதெல்லாம் ஏன்டா கேக்குறேன்? சொத்துல உனக்கேண்டா பங்கு கொடுக்கணும்? சொத்து இருக்குது கேக்குறேன். கால்லாம் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தாண்டா கொடுப்பேன்? உனக்கேண்டா கொடுக்கணும்? வெளியே நிறைய கடன் வாங்கிருக்கேன். நானும் தாண்டா வாங்கியிருக்கேன். அடையா அடையா அண்ணா தம்பி, பேச்ச விடுறா, எத்தையாவது தூக்கி ஆடுறா. சாமானியத்தெல்லாம் சிறை கிடக்கு. எதுக்குடா இதெல்லாம்? பரப்போற அப்பாவுக்கு தடயங்கள். இந்த கத்தியால நீ என்ன குத்துற. செவுத்துல ரத்தம். இங்க குத்துனா அங்க எப்படா ரத்தம்? பீச்சுமே இங்க வா. தொடக்க வேணாம். கை வை, அப்படியே கை வை. கை ரேகை வேணும். எதுக்கு? தடயம். இப்ப நான் போனோம் அப்படியே கீழே விழுந்துறேன். உனக்கு நான் எடுத்துட்டு போறேன். நல்ல வழியா பார்த்து எடுத்துட்டு போறேன். என்ன கடன் இருக்கிற? டேய் ஜானகி, எப்படி ஐடியா? ஏண்டா இந்த நியூஸ் அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அப்பா வருவாரு. அப்ப செத்தவன் நான் எங்க இருக்கிறது? 4 நாளைக்கு தலைமறைவா இருக்கிறது. தலையை எப்படா மறைக்கிறது? மாறு வேஷம் போட்டுக்க. டேய், நம்ம திட்டம் நிறைவேறின உடனே, அதாவது மகனே மகனேன்னு அப்பா கதறின உடனே நீ திரும்பி வந்துடணும். டோன்ட் வரி, கரெக்டா வந்து நிப்பேன். அப்புறம் என்ன, ராஜ வர இருக்குதா? வெரி குட். டேய், இந்த நியூஸ் அப்பா காதுக்கு போறதுக்கு என்னடா வழி? வெரி சிம்பிள். டேய், ரகசியம்னு சொல்லி இந்த விஷயத்தை ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி பாரு. ஊரா சுத்தி அப்பா காதுக்கு போய் திரும்பி நம்ம காதுக்கே வந்துடும். அப்போ நான் மதுரைக்கு போய் கொலகாரம் கோலத்தோட ராஜாமணி முன்னாடி நிக்கணும். நீங்க தானா? பயந்தே போயிட்டேன். என்ன நீ எதிர்பார்க்கல இல்ல? நான் இங்க வந்து 4 மணி நேரம் கூட ஆகலையே, அதுக்குள்ள ஏன் வந்துட்டீங்க? கட்டாதே, மெதுவா பேசு. இது என்ன கோலம்? கொலகார கோலம். ஐயோ, என்ன சொல்றீங்க? கொலையேதான். எல்லாத்தையும் இங்கே சொல்லணுமா? சொல்லுவாங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லுங்க. விவரமா சொல்லட்டுமா? சதக்கன கத்தியால குத்த, குபு குபுண்டு ரத்தம். ஐயோ, டமால்னு கீழே விழுந்தா தங்கம். படால்னு தூக்கிக்கிட்டேன். தொப்புன்னு ஏரியில போட்டேன். வெறும் நடந்தேன். போதும் நிறுத்துங்க. இப்படி கொலையை செஞ்சுட்டு என் முன்னாலேயே வந்து நிக்கிறீங்களே. நிக்க வரல, தலைமறைவா தங்க வந்திருக்கேன். தலைமறைவா தங்கறதா? ஆமா. இந்த வீட்லயா? உங்க அப்பா தான் ஊர்ல இல்லையே, அது வரைக்கும் தங்கிக்கிறேன். ராஜா 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 ராஜா, நான் உன் காதல் இல்லையா? காதல் தெய்வீகமானது இல்லையா? காதல் கொலையை பண்ணிட்டு வந்தாலும் காதல் ஏற மன்னிச்சு விட்டுறணும். யாரு காதலாவது விழ போகுது, கத்தி பேசாதீங்க. கத்தி? இந்த கத்தி தானா? ஆமா, இந்த கத்தி தான். இதை இப்ப என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுங்க. ஒண்ணு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இன்னொன்னு செஞ்சிடுங்க. என்னையும் கொலை செஞ்சுட்டு கத்தியை கையில எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போங்க, மாலை போடுவாங்க. ஐயோ, வர்ற வழியில இந்த சனியை எங்காவது தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க கூடாதா? எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிட்டு போலீஸ்ல மாட்டிக்க சொல்றியா? பின்ன கையில வச்சுக்கிட்டதா மாட்டிக்கணுமா? இதை எங்கேயாவது மறைச்சாகணுமே. ராஜா ராஜா ராஜா, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன்.
சரி, இப்ப முதல்ல பேங்க் கொள்ளையா, கல்யாண வீட்டுல திருட்டா, சுறா மீனுக்கே திட்டம் போட்டுக்கிறோம். இப்ப ஏன் கெண்ட மீன்? முதல்ல பேங்க். சரி, நாம இங்க இருந்து எத்தனை பேர் போறோம், எப்படி போறோம், எப்ப போறோம்? நாம எல்லாருமே தான் போறோம். நானும் வருவேன், நீயும் வா. பேங்க்ல கூட்டம் குறைவா இருக்கிற நேரத்துல ஒருத்தன் கூர்க்கா பக்கத்துல நிக்கணும், இன்னொரு ஆள் கேஷ் கவுண்டர்ல கையில 100 நோட்டை வச்சுக்கிட்டு சில்லற மாத்திர மாதிரி நிக்கணும், இன்னொருத்தன் மெயின் சுவிட்ச் கிட்ட நிக்கணும். கவுண்டர்ல பணம் கொடுக்கறது தான் சிக்னல். உடனே மெயின் ஆஃப் பண்ணணும், எல்லா வழக்கையும் அணைச்சிடணும். அலிபாபா, இப்போ பேங்க் நடத்துக்கு லைட் ஆஃப். ராத்திரிலையா பேங்க் நடக்குது? பகல்ல தானே, ஏற்கனவே லைட் ஆஃப். அப்ப எனக்கு மறுபடியும் லைட் ஆஃப். நீங்க இருட்டிலேயே திருடி பழகிருக்கீங்க, பகல்லையும் திருட கத்துக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்களும் கேளுங்க. ஒரு இங்கிலீஷ் படத்துல இப்படித்தான் ராத்திரியில ஒரு பேங்க திருட போய் லைட் ஆஃப் பண்ணி பணத்தெல்லாம் திருடி திருடின பணத்தை தங்க ஆளுங்கிட்டே கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேங்க் ஏஜென்ட் கையிலேயே கொடுத்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன், ஒரு 10 பேரா பார்த்து ஒரு திட்டம் போடுறீங்க, உருப்படியான திட்டமா போடுங்களேன். இது என்ன வேண்டாம்? டேய், யாரா நீ? ஆள் யாரா இருந்தானே சொல்ற விஷயம் எப்படி? சிதம்பரம் வளர்த்த தங்கமுத்து அறகுறையா கத்த சீடு போல் இருக்கு. முஞ்ச பார்த்தாலே தெரியல. என்னடா அது? ஒட்டுதாடி. இது கூட ஒட்டுனா ஒட்டு நீச்ச. ஏண்டா ஒட்டுன? மடல்ல ஒட்டுன. அது இது ஒரு பெரிய திட்டம். எங்களை பிடிக்கிறதுக்காக போட்ட திட்டம் தானே. என்னடா பேச்சு உன்னோட? உலக கண்டங்கடா. லாக்கப்பல தள்ளின மாதிரி என்ன ரூம்குள்ள தள்ளிட்டு நீ வெளியே உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன மனகல்? உனக்கு என்ன கவலை? உனக்கலாம் முனகல். ஏன் கவலை எனக்கு? இன்னும் 2 நாள் அப்பா வந்துடுவாரு, அப்புறம் உங்களை எங்க மறைச்சு வைக்கிறது? ஐயோ, யார் கதவை தட்டுறது? போலீஸா? போலீஸ் போலீஸ் போலீஸ நீங்களே கூப்பிடுறீங்களா? நெருப்பு கோழி மாதிரி தலையா நீட்டாதீங்க. உள்ள போங்க, யாருன்னு பாத்துட்டு வரேன். நீதானா? வா மீனா வா. ஏன் ராஜாமணி, ஏன் இப்படி பதற? சொல்லலையே, நான் ஒண்ணும் பதறலையே. என்ன நடந்ததுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு எல்லாம் தெரியுமா? என்கிட்டே மறைக்க பார்க்காது. நான் ஒண்ணும் மறைக்கலையே. ஜானகிராம விஷயம் தான் எனக்கும் தெரியும். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு மட்டும் இல்ல, ஊரு பூரா தெரிஞ்ச விஷயம். ஊரு பூரா தெரிஞ்சு போச்சா? அவர் தான் புரிஞ்சுக்கமா தெரிஞ்சு போச்சா? நல்லா தெரியும். அவர் எப்படி கொலை செஞ்சான்னு கூட தெரியுமா? கொலையா? ஜானகிராமன் தங்கமுத்திர கொலை செஞ்ச விஷயத்தை பத்தி தானே சொல்றேன். கொலை செய்தானா? நான் உங்க காதல் விவகாரத்தை பத்தியில சொல்லிக்கிட்டேன். ஐயோ, நான் ஒரு முட்டாள் மூளை கிட்ட அறிவு கிட்ட அவசரக்காரு பயத்துல உண்மையே வளரிட்டேனே. பரவாயில்ல, பயப்படாது. என்கிட்ட தானே சொன்னேன். மீனா 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 மீனா, இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கட்டும். இது ரமா கூட தெரியாதா? தொலைஞ்சிருப்போ, அவளுக்கு தான் முக்கியமா தெரியக்கூடாது. நான் பாத்துக்கிறேன், நான் வரேன். கும்பளையாச்சே, ரகசியம் தங்குமா? டேய் தங்கமுத்து, நீ புத்திசாலிடா. காதோட காது ரகசியம் போயிட்டே இருக்குவே. ராஜாமணியோட காதல ஜானகிராமல்ல, கிட்ட வாயே. ஏன் அப்படி கூச்சல் போடுற? கொலை நடந்தா கூச்சல் படாத நீங்க என்ன பண்ணுவாங்க? கொலையா? யாரை யார் கொலை பண்ணது? அண்ணா, தங்கமுத்துவை ஜானகிராம கொலை பண்ணிட்டாரா? சிதம்பரத்தோட பையன்களா? என்ன சார் சொல்றீங்க? No, it's not possible. It is absolutely impossible, Inspector. நான் சிஐடி இல்லையா? சொன்ன நம்புங்கய்யா, நான் சிஐடி இல்லையா, நான் சிஐடி இல்லையா. சும்மா கேட்டா அவன் சொல்லுவானா? இப்ப சொல்லு.
அப்படி வா வழி. அடி உதவராமல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இவனை கொன்னுட்டு குணத்தை கொடைக்கானல் ஏரியில தூக்கி எறிகிறா. ஏரியா நாங்க திட்டம் போட்டு அதே ஏரியிலையா? அடி தாங்காம நான் சிஐடின்னு ஒத்துக்கிட்டேயா? நிச்சயமா நான் சிஐடி இல்லையா? சிஐடி இல்லையா? என்ன விட்டுருக்கையோ, என்ன விட்டுருக்கையா? இவன் சிஐடியே இல்லையோ, நாம இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டான். இவன் உயிரோடு இருக்க கூடாது. இவனை ஏரியில் எரிஞ்சதுக்கு எந்த விதமான அறிகுறி இருக்கக்கூடாது. ஜாகிரதை. மிஸ்டர் சிதம்பரத்தோட பையனுங்க ஒருத்தன் கொலை செய்ததா ஊரே பொருளையா கிடக்கு. உடனே கொடைக்கானல் போனா தான் உண்மை தெரியும். ஜீப்பை ரெடி பண்ணு. கமான் குயிக். எஸ் சார். கொடைக்கானலா? பையனை பிடிச்ச 4 சவுக்கடி கொடுத்தா உள்ளபடி சொல்லிடுவான் சார். யார் யானே? வக்கீல் வரதராஜன் கிட்ட கம்பவுண்டரா இருக்கிற கனகசர். இது வக்கீல் கிட்ட கம்பவுண்டர். உலகான ஜானகிராம ஒளிஞ்சிருக்கிற இடம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஏன் சார் கொடைக்கானல்? வாங்க என் பின்னால. வாங்க வாங்க உள்ள வாங்க, நல்லா வாங்க. வழியை மறைச்சுக்கிட்டு வாங்க வாங்க. நான் இப்படி அதானே, வாங்க வாங்க. நீங்க வரலாமே. ஒண்ணு என்ன தப்பு? ஏமா என்னமோ மாதிரி பேசுறேன்? ஒண்ணும் இல்லையே, நான் என்ன தப்பா சொன்னேன்? வாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியுமா சார்? ஓ தெரியுமே. அவர் வேலூர் கொலை செய்யல சார். ஏதோ பயத்துல என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சுட்டா சார். கொலைய? ஆமா. ஜானகிராமன் இங்க இருக்காரு. நான் ஒண்ணும் ஒளிச்சு வைக்கல சார். சார் அவர் மேல நடவடிக்கை எடுக்காதுங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். முதல் தடவை தானே சார் கொலை செஞ்சிருக்காரு. அவரை மன்னிச்சு விட்டுடுங்க சார். அடுத்த தடவை இப்படி செய்யாம நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார். இருக்கட்டும். முதல்ல ஜானகிராமன் பாப்போம். பாக்கலாமா? அதுல என்ன தப்பு? வாங்க வாங்க வாங்க. நானும் ஒழுத்திக்கல சார். நானும் பயப்படல. என்ன ஜானகிராமன்? என்ன ஜானகிராமனா? சி ஜானகிராமன். அப்பா பேர் சிதம்பரம், ஊர் மதுரை. எழுதிக்க போறீங்களா சார்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா தானே வந்திருப்பேன். எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்ப முடியுமா? முக்கியமான சிலரை போய்தான் பார்க்க வேண்டியிருக்கும். நின்னுட்டே பேசிட்டு இருக்கல. உட்காருங்க சார். உட்காரு. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஓ தாராளமா, கண்டிப்பா சொல்றேன் சார். கேள்வினா பதில் சொல்லி தானே வேணும். கேளுங்க. தங்கமுத்து எங்க? தங்க ஊத்துருக்காரு. அதான் இருக்கானான்னு கேக்குறேன். தங்க ஊத்துருக்காரு சார். ரொம்ப தமாஷ் பேரு. பி சீரியஸ். தங்க ஊத்துருக்கானே ரொம்ப தமாஷ் பேரு வெளி சார். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருல, ஃபேனை போட சும்மா நின்றுகிட்டே இருந்தா போலீஸ்காரங்களை திடீர்னு பார்த்த உடனே அப்படி வேர்த்து போச்சு. உங்களுக்கு ஏன் சார் வேர்க்குது? கேட்ட கேள்விக்கு பதில். தங்கமுத்து எங்க? என்ன இது? தங்கமுத்துவ குத்துன கத்தி. இப்ப நானே வேண்டியிருக்கு. இந்த சமயத்துல ஃபேனை போடுறதா? ஃபேன் மேல கத்தியை மறைச்சு வச்சிருந்தேன். நானே மறந்துட்டேன். விட்டுருக்கையா? ஐயோ விட்டுருக்கையா? என்ன விட்டுருக்கையா? உன்னை பார்த்தா பரிதாபமாத்தான் இருக்கு. இருந்தாலும் நாங்க என்ன செய்யறது? விட்டுறது. அவங்கிட்ட என்னடா பேச்சு? பயல அடிச்சு இழுத்து போடுறா. ஐயோ அடிச்சு இழுக்க போறியா? இழுத்து அடிக்க போறியா? அடிச்சு இழுத்துட்டு இழுத்து அடிப்பேன். ஐயோ அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? ஏரியில தூக்கி போட்டுருவோம். ஏரியா? ஐயோ இந்த ஏரியிலையா? ஆமா வேணாயா. சொம்பு தண்ணிய தலையில ஊத்திட்டாலே மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி நான் குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன். என்ன கொண்டு ஏரியில முக்கிறேன்னு சொல்றியா? உங்களா? ஐயோ அப்புறம் முதப்பண்ணே. உதக்க மாட்டேன். கழுத்துல கல்ல கட்டி உள்ள இறக்கிடுவோம். கழுத்துல? ஐயோ என்ன கொள்ளாதீங்க ஐயா. கடைசியா ஆசை என்ன? பாதாமல் வச்சுக்கணும். இங்க கிடைக்கக்கூடிய ஏதாவது பேரு. நீங்க என்ன கொல்லாம விட போறது இல்ல ஐயா. அப்படியே நீங்க என்ன கொல்றதா இருந்தாலும் ரொம்ப நேரம் கொள்ளாதீங்க. பிக்க கொள்ளுடுங்க. சரியா கல்ல கட்டிட்டியா? நீ பாப்பா.
இறக்கிட்டீங்க இறக்குவே கொல்ல மாட்டீங்க ஆச்சி 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 இறக்குவே நான் வீட்டுக்கு போகணும் இறக்குவே உடகாட்டு கணக்கா ஷோக்காதான் இருக்குது இருந்தாலும் பயமா இருக்குது போறேன் பெருசா தூக்குவேன் பாத்தீங்களா தூக்குவேன் போறேன் ஓவே ஏல மாணிக்கம் இராத்தா சுடல என்னவே நெளிச்சு கொடுத்துட்டு வாரீரே சட்டுன்னு வாரோம் ஊட்ட ஒண்ணுதானே தூக்குவே உன்னை எம்பிட்டு நேரமா தேடிக்கிட்டாலே தான் நீ போ அத்தா நான் சட்டுன்னு வந்துடும் இல்ல சரி வாழ